சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தக் லைஃப் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் தொடர் எடுத்து வந்த படம். அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியும். கூலி நம்ம பெருசாக எதிர்பார்த்த படம், அந்த அளவுக்கு போராடி கூட குட் பேட் அக்லி, இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்த படம். 1000 கோடி அடிச்சிரும் அப்படின்னு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாமல் விமர்சன ரீதியாக தான் அந்த படம் நின்றுச்சு. ஆனால் இதே இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு 5 கோடிக்கு படம் பண்ணுறோம், ஒரு 2 கோடிக்கு ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறோம், லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் கிளிக் ஆனால் படம் பெரிய வசூல். அதே அவங்க பண்ணுறாங்க. 50 கோடியை வச்சு ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணுறதுக்கு 50 கோடிக்கு 5 படம் பண்ணுறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படங்கள்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காதலை சொல்கிறதுக்கு அப்படியே ஏங்கிட்டே இருப்பார் ஹீரோ. ஒரு டைரி வச்சுருப்பாரு, ரோஜா வச்சுருப்பாரு. சில படங்களில் காதலை சொல்லாமல் நெஞ்சு வெடிச்சிடும், சில நேரங்களில் காதலை சொல்லாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். அப்படி இப்படி நிறைய அந்த மாதிரி வரும். இன்றைக்கி வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட. அதே மாதிரி அதை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்காங்க, எக்ஸிட் ஆகிறது ஈஸியாக இருக்குது. எக்ஸ்பிரஷன் மாறி போச்சு. இப்போ அதை ஒரு கடந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 10-15 வருஷமாக காதல் ஜோடிகள் தற்கொலைனே வந்திருக்காது. ஆமாம் சார். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேப்பரில் வரும், காதல் ஜோடிகள் ட்ரெயினில் விழுந்து குழந்தை இறந்துட்டாங்க, மலை மேலே இருந்து இறந்துட்டாங்கன்னு. இப்போ அது இல்லை. ஏன்னா காதலே ரொம்ப மெச்சூர்ட் ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் திருப்பி பழைய கதையை நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. வரக்கூடிய யங் ஹீரோஸுமே அந்த பல்ஸை பிடிச்சி நடிக்கிறாங்க, அந்த டேரக்டர்ஸுமே அந்த அந்த இந்த இந்த கல்ச்சருக்கு தக்கன படம் பண்ணுறாங்க. இப்போ லவ் டு டேட் ஒரு படத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படமே நெளிச்சா இருக்காது. அவங்க அப்டேட் பண்ணணும். பாரதி ராஜா வந்து கிழக்கு சீமைகளுக்கு முன்னாடி ஒரு 2 படம் சரியாக போல பெரிய தோல்வி. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு எந்திரிச்சு தனக்கு என்ன வரும், நமக்கு ஒரு சென்டிமெண்ட் வரும், அதில் ஒரு வலுவாக ஒரு படம் ஒன்று உண்டா, பாசமலர் மாதிரி ஒரு படம் ஒன்று உண்டான ஒரு கிழக்கு சீமை படம் பண்ணுறேன். அந்த படத்திற்கு எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பி 1 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. நானும் வந்து 1 கோடி ரூபா எனக்கு உங்கள்கிட்ட கொடுத்துறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் கிழக்கு சீமைகளே. வணக்கம் சார். வணக்கம். 2025 வந்த தமிழ் படங்கள் 4 லிஸ்ட் போடும்போதே சின்ன படங்கள் நிறைய வந்து 42க்கு மேலே வந்துருச்சு. இன்னும் மொத்தமாக சேர்த்து 220க்கு மேலே படங்கள் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. எந்தெந்த படம் எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னு கூட தெரியல. ஆனால் இதில் நிறைய பாடங்கள் வந்து சினிமாவில் தெரிய வந்துச்சு சார். பெரிய ஹீரோக்களாக இருக்கட்டும், பெரிய நடிகர்களுக்கு எல்லாருக்குமே எப்படி பார்க்குறீங்க 2025 சினிமா? இல்லை, யதார்த்த சினிமாவை நோக்கி தமிழ் ரசிகர்கள் திரும்பி இருக்கிறாங்க. நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுக்க பழகிட்டாங்க, பார்த்து பழகிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை பிரம்மாண்டத்தை வச்சோ ஒரு மாஸ் ஹீரோவை வச்சோ ப்ரமோஷனை வச்சோ ஒரு படத்தை ஓட வைக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்குறது. அப்படிதான் பார்க்கணும். ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படம், நிறைய படங்கள் நம்ம ரசிகர்கள் கூட அவங்க கோச்சிக்கிறாங்க, இருந்தாலும் கூட நம்ம சொல்லலாம். தக் லைஃப் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் தொடர் எடுத்து வந்த படம். அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியும். கூலி நம்ம பெருசாக எதிர்பார்த்த படம், அந்த அளவுக்கு போராடி கூட குட் பேட் அக்லி, இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்த படம். 1000 கோடி அடிச்சிரும் அப்படின்னு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாமல் விமர்சன ரீதியாக தான் அந்த படம் நின்றுச்சு. இப்படி யாருமே எதிர்பார்க்காம வந்த தலைவன் தலைவியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், சில படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வசூலை கொடுத்த படம். அப்போ மக்கள் வந்து சப்ஜெக்ட் தான் பார்க்குறாங்க. கண்டென்ட் நல்லா இருக்கா, கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அது என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த படங்கள் தான் இந்த ஓடி இருக்கு. இப்போ இந்த வருஷத்தில் வந்து இந்த ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது நடிகராக இருந்தாலும் சரி, அது வந்து இயக்குனராக இருந்தாலும் சரி, அது பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அந்த கட்டமைப்புகளை பூரா உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சிட்டு நல்ல படம் எடுத்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறோம், அது யார் நடிச்சிருந்தாலும் பார்க்குறோம், அது யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உலகத்தரத்தோட சினிமாவை வந்து நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். ஆமாம். இன்றைக்கி வந்து ஓடிடியில் வந்து நீங்கள் ஓடிடியாக இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம், வேறு லாங்குவேஜில் வந்த படத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ப்ராடான நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அங்கெல்லாம் எப்படி படம் பண்ணுறாங்க, அதை பார்த்து மக்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் திருப்பி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ஒரு டானை காமிச்சிக்கிட்டு, அடுத்த படத்தில் இன்டர்நேஷ்னல் டானா காமிச்சிக்கிட்டு, இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்னா அடுத்த படத்துக்கு அவர் டிஜிபியாக காமிச்சிக்கிட்டு,
இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு பில்டப்ல படத்தை ஓட்ட வைக்க முடியாது. ஓகே. அவங்க வந்து பிராட் ஆயிட்டாங்க. வந்து வேறு வேறு தளங்களை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுதான் இந்த சினிமாவுக்கு உயர்த்திருக்கு. நீங்கள் பல இயக்குனர்கள், பிரமாண்டமான நடிகர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த வருஷம் பெரிய பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்குது. கண்டிப்பா. பல நடிகர்களுடைய படத்துக்கு ஒன்றும் ஃபைனான்ஸ் கிடைக்கல, ப்ரொடியூசர் இல்லை. ஓகே. இப்போ அதான் உண்மை நிலைமை. ஒரு பெரிய டாப் 10 டாப் 5 இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களை தவிர மற்ற நடிகர்களுக்கு ஒன்றும் ப்ரொடியூசர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, வேறு வேறு மாநிலங்களில் போய் உட்காந்துருக்காங்க, வேறு வேறு ஃபினான்ஷியலை போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கேட்குற சம்பளம், சொல்கிற பட்ஜெட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டு போகுது. அப்படிங்கும் போது இது வந்து இது எல்லாத்தையும் உடைச்சிருது. இப்போ நீங்கள் ஒரு சம்பளம் ஒரு 20 கோடி கொடுக்குறோம், ஒரு பட்ஜெட் ஒரு 30 கோடி போடுறோம், 50 கோடிக்கு பணம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சிக்கலில் வந்து நிற்கிது. ஆனால் இதே இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு 5 கோடிக்கு படம் பண்ணுறோம், ஒரு 2 கோடிக்கு ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறோம், லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் கிளிக் ஆனால் படம் பெரிய வசூல். கண்டிப்பாக அதே அவங்க பண்ணுறாங்க. 50 கோடியை வச்சு ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணுறதுக்கு 50 கோடிக்கு 5 படம் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ், சில ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ வந்து நல்லா வந்து டேஸ்டான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்கலாம் வந்து அவங்க பண்ண எல்லாமே நல்ல படங்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரி நாலேஜ் இருக்குது. பணம் மட்டும் வச்சு படம் எடுத்துட முடியாது. அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரொடியூசராக வர்றவங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். சினிமா நாலேஜ், ஸ்டோரி நாலேஜ், பிஸ்னஸ் நாலேஜ், இதெல்லாம் கெயின் பண்ணிட்டு அவங்க படம் பண்ணாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அதையும் மீறி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களே வந்து காலவாரி போயிருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பட்ஜெட், இந்த நடிகருக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் பண்ண முடியும், இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணலாம், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன். அதனால ராமநாராயண் மாதிரியான டேரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசராக இருந்தார். 100 படத்துக்கு மேலே பண்ணார். அவர் திடீர்னு பார்ப்பாரு, ஒரு யானையும் ஒரு பூனையும் வச்சு பண்ணிடுவார், இல்லாட்டி குரங்கு வச்சு படம் பண்ணுவார். அந்தந்த சீசனுக்கு தக்கன படம் பண்ணிகிட்டே இருப்பார். 100 படம் பண்ணி ரெகுலராக ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதுனால தொடர்ந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகர் டேட் கிடைச்சா போதும், ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணுறோம், நாங்கள் அந்த கேமரா பண்ணுறோம், இந்த நாட்டில் போய் சிஜி பண்ணுறோம், அந்த காலத்தில் போய் டிஏஜிங் பண்ணுறோன்னு அந்த பட்ஜெட்டை தாண்டி மேலே தூக்கி பாரத்தை வைக்கிறது போயிடுது. இது எல்லாத்துக்கும் இந்த வருஷம் ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்கு. ஸ்டோரி தான் மெயின், சப்ஜெக்ட் பேஸ் தான் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு புது புது இயக்குனர்கள், சின்ன இயக்குனர்கள் சின்ன வயசில் வந்துருக்காங்க. பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க இந்த வட்டம். அபிஷேக் ஜீவிதா இருக்கட்டும், நம்பிக்கைக்குரிய அஸ்வின் மாரிமுத்தா இருக்கட்டும், அப்புறம் இந்த கீர்த்தி வாசனா இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ் சொல்லலாம். இந்த வருஷம் நிறைய புது யங் டேரக்டர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம். ஒரு சைக்கிளிங் தான். பெரிய டேரக்டர்ஸ் அப்படி கீழே போகிறாங்க, புது டேரக்டர்ஸ் அப்படி மேலே வர்றாங்க, அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிங் தான். ஓகே. அப்போ அப்படி பார்க்கும்போது இது அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் வந்து அடுத்த செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க, வராங்க. இனி வரும் காலங்கள் இவங்க தான் அதிகமாக, இல்லை இவங்களோட படங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல. இல்லை, அவங்க பிடிச்சிட்டாங்கல்ல, அந்த ஆடியன்ஸுடைய பல்ஸை பிடிச்சிட்டாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படங்கள்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காதலை சொல்கிறதுக்கு அப்படியே ஏங்கிட்டே இருப்பார் ஹீரோ. ஒரு டைரி வச்சுருப்பாரு, அது ஒரு ரோஜா வச்சுருப்பாரு. சில படங்களில் காதலை சொல்லாமல் நெஞ்சு வெடிச்சிடும், சில நேரங்களில் காதலை சொல்லாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார், அப்படி இப்படி நிறைய அந்த மாதிரி வரும். இன்றைக்கி அந்த ஃபீலிங்கே மாறி இருக்குது. யதார்த்தத்தில் அந்த ஃபீலிங் மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட. அதே மாதிரி அதை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்காங்க, எக்ஸிட் ஆகிறது ஈஸியாக இருக்குது. எக்ஸ்பிரஷன் மாறி போச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எடுத்துட்டோம்னா, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து சவுண்டாக பேசுவாங்க, டைலாக்கை சவுண்டாக பேசுவாங்க, வாய் அசைப்புகள்லாம் வந்து அந்த டைலாக் தகுந்த மாதிரி இருக்கணும், எக்ஸ்பிரஷன் ஓவராக காட்டுவாங்க, மேக்கப் அதிகமாக போட்டிருப்பாங்க. அதுக்கு ரஜினி கமல் காலம், அஜித் விஜய் காலங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலம் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப காட்டாதீங்க, ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களே மாறி இருக்கு. இப்போ அதை ஒரு கடந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10-15 வருஷமா காதல் ஜோடிகள் தற்கொலைனே வந்திருக்காது. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேப்பரில் வரும், காதல் ஜோடிகள் ட்ரெயினில் வந்து குழந்தை இறந்துட்டாங்க, மலை மேலே இருந்து இறந்துட்டாங்கன்னு. இப்போ அது இல்லை, ஏன்னா காதலே ரொம்ப மெச்சூர் ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் திருப்பி பழைய கதையை நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாகுது, அது ஜெனரேஷனுடைய கல்ச்சர் மாறுது, அந்த கல்ச்சருக்கு நீங்கள் படம் பண்ணணும். அதை இந்த வரக்கூடிய யங் டேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. வரக்கூடிய யங் ஹீரோஸுமே அந்த பல்ஸை பிடிச்சி நடிக்கிறாங்க, அந்த டேரக்டர்ஸுமே இந்த கல்ச்சருக்கு தக்கன படம் பண்ணுறாங்க. இப்போ லவ் டு டேட் ஒரு படத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படமே ரிலீஸ் ஆயிருக்காது. அப்படி ஒரு யோசிக்கவே முடியாது. இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, படம் ஓடிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்த அந்த இந்த படத்தை
டோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார சீரழிவு அப்போ இப்படின்னு பேசினாங்களும் அந்த படம் ஓடிடுச்சு. ஆனால் எங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி நடக்குது தானப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. அப்போ நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களின் பிரதிபலிப்பாக சினிமா இருக்கணும். அதை இன்னைக்கு யங்ஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ சமீபம் இந்த காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2026 பொறுத்த வரைக்கும் அது ஸ்கூல் டேஸ் படமாக வரப்போகுது. ஒரு 2-3 படம் வந்து ஸ்கூல் லைஃப் சொல்லப்படுற படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரி படம் வரும். ஆமாம், இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஸ்கூல் ஃபைனலுடைய +1 +2 படிக்கிற பசங்களுடைய லவ் சொல்றது, வாழ்க்கை சொல்றது, அவங்களுடைய கல்ச்சரை சொல்ற படம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி அபிஷன் ஜீவித் நடிக்கிற ஒரு படம், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஹீரோவா நடிக்கிறாரு, அவர் ஹீரோவா நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஒன்று வருது. அதுக்கு பிறகு கருணாசனுடைய பையன் அவர் அந்த ஸ்கூல் டேஸை வச்சு ஒரு படம் பண்றாரு. அப்புறம் நேற்று கூட ஒரு பார்த்த ஒரு படம். இது எல்லாமே ஸ்கூல் டேஸை வச்சு வர்ற படம். அப்போ அந்த இப்போ உள்ள ஸ்கூலை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ஜெனரேஷன் உள்ள டைரக்டர்ஸ் தான் அதை பண்ண முடியும். அப்போ ஒரு சைக்கிளிங் நடக்குது. அது சைக்கிளிங் நல்ல படங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே சார். ஸோ இவ்வளோ பேசணும். இதில் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது போச்சு. இந்த பெரிய டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்து வியந்த நிறைய படங்கள் இருக்கு. அந்த டைரக்டர்ஸோட படமே வந்து பார்த்தீங்கன்னா சரியா போகலை அப்படின்னு இருக்கும்போது அடுத்து அவங்க படம் வருதுன்னா எப்படி மக்கள் பார்ப்பாங்க, இல்லைன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்க அப்டேட் பண்ணணும். ஓகே, பாரதி ராஜா வந்து கிழக்கு சீமைகளுக்கு முன்னாடி ஒரு 2 படம் சரியா போல வரும், பெரிய தோல்வி. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு எந்திரிச்சு தனக்கு என்ன வரும், நமக்கு ஒரு சென்டிமெண்ட் வரும், அதில் ஒரு வலுவாக ஒரு படம் ஒன்று உண்டா, பாசமலர் மாதிரி ஒரு படம் ஒன்று உண்டான ஒரு கிழக்கு சீமையை படம் பண்ணுறேன். அந்த படத்திற்கு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் காப்பி 1 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. நானும் வந்து 1 கோடி ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் கிழக்கு சீமையிலே. படம் சூப்பர் டூப்பர் கிட்ட. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கணும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதில் இப்போ உள்ள விஷயங்களே கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதை அவங்க செய்யணும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்றது பார்க்கலாம் சினிமாவில். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது, மக்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.